ஒவ்வொரு ராசிக்கும் பணம் வருவதற்கான ரகசிய வழி என்ன? ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் தெரியணும்ல. கிரகம் என்ன வரலாம் சேர்த்தான். பித்தளை கடைக்கு போயிட்டு பித்தளையில் 5 கிராம் காசு மாதிரியோ தம்பி மாதிரியோ 5 கிராம் பித்தளை, அவ்வளோதான். 5 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. புதன்கிழமை அன்னைக்கு மணங்கிட்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட மாதிரி பார்த்து நின்று வாங்கி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய மீனாட்சி சொக்கநாதர் படத்துக்கு முன்னால் விளக்கு ஏற்றி வச்சு 1001 முறை அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். அதாவது 12 ராசிக்காரர்களும் பண வருமானம், பணம் ஈட்டுகின்ற அதிர்ஷ்ட நிலையை பெறுவது எப்படி? பிரச்சனை என்னவோ வேணாலும் நம்ம ஜாதகத்துக்குள்ள போலப்ப உங்களுக்கு நல்ல நேரமாகவும் இருக்கலாம், கெட்ட நேரமாக இருக்கலாம். அது இங்கே பிரச்சனையே இல்லை. எந்த மாதிரி நேரத்துலையுமே இந்த விஷயத்த பண்ணால் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் பணம் வருவதற்கான ரகசிய வழி என்ன, அல்லது என்ன செஞ்சால் பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும், இதை நான் இப்போ உங்களுக்கு வெளியிடப்போகிறேன். இந்த ரிஷப ராசியில் பிறந்த எல்லாரும் பண வருமானத்துக்கு என்ன பண்ணுறது? திடீர் பணம் வருவதற்கு என்ன செய்வது? ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் தெரியணும்ல. கிரகம் என்ன வரலாம் சேர்த்தான். என்ன பண்ணால் ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னா, பச்சை துணி வாங்கிங்க. ஒரு 1/4 மீட்டர் பச்சை துணியில் சுருக்கு பை மாதிரி தயார் பண்ணிங்க. முதல் நாளே தயார் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பாசி பருப்பு ஒரு 50 கிராம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே தேவை. 50 கிராம் பாசி பருப்பு மட்டும் எடுத்துங்க. கரெக்டாக 50 கிராம். அதே மாதிரி பித்தளை கடையில் வாங்கிக்கணும். அதெல்லாம் ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் தயார் பண்ணி வைக்கணும். பித்தளை போயிட்டு 5 கிராம் சுத்தமான பித்தளை கடைக்கு போயிட்டு பித்தளையில் 5 கிராம் காசு மாதிரியோ தம்பி மாதிரியோ 5 கிராம் பித்தளை, அவ்வளோதான். 5 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக 5 கிராம் பித்தளையை தயார் பண்ணிங்க. புதன்கிழமை அன்னைக்கு தலை குளிச்சிடணும். தலை குளிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, விளக்கேற்றி வச்சுட்டு, முக்கியமாக நீங்கள் வேண்டக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர். மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய போட்டோ வாங்கி வீட்டில் வச்சிடணும். யாரு? ரிஷபராசி மெய்யன்பர்கள். மீனாட்சி சொக்கநாதருக்கு பூ போட்டு வணங்கி, மல்லிகைப்பூ போட்டு வணங்கி புதன்கிழமை அன்னைக்கு வணங்கிட்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த சுருக்குப்பையில் 50 கிராம் பாசிப்பருப்பையும் அதே போல இந்த பித்தளை சாசனில் 5 கிராம் பித்தளை அதையும் உள்ளே போட்டு கட்டி அதை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கணும். இதை யாருன்னா மாமன் மச்சனை, உங்களுக்கு மாமன் வகையில் ஆண் பெண் 2 பேரும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு மாமா முறை மச்சனிச்சி முறை உள்ளவங்கள்ட்ட அவங்க கையால் நீங்கள் வாங்கணும். இதை அதாவது வடமேற்கு முகமாக வடக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட மாதிரி பார்த்து நின்று வாங்கி வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நம ஓம் நமச்சிவாய நம ஓம் நமச்சிவாய நம ஓம் நமச்சிவாய, இதான் மந்திரம். இதை புதன்கிழமை மட்டும் காலையிலையும் சாயங்காலமும் மீனாட்சி சொக்கநாதருடைய படத்துக்கு முன்ன வீட்டில் வச்சுக்கணும். வாங்கி மீனாட்சி சொக்கநாதர் படத்துக்கு முன்னால் விளக்கேற்றி வச்சு 1001 முறை சாயங்காலம் 1001 முறை, இது காலையில் 1001 முறை. இந்த புதன்கிழமை மட்டும் இதை தொடர்ந்து 2 கன்னியாக பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசி மெய்யன்பர்களுக்கு 5 வாரத்துக்குள்ளே உங்களுடைய பஞ்சம் தீர்ந்துவிடும். காசு கிடைக்கும். கண்டிப்பாக மாற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். இது உண்மை. இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.